சொல்லுங்க பாப்போம். அப்போ உலகத்தினுடைய வைராக்கியத்துக்கு தேவனுடைய வைராக்கியத்துக்கு வித்தியாசம் இருக்குதா? இந்த உலகத்துல உன்னை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிற தேவனுக்கு நீ என்ன செய்தாய்? ஊழியத்துக்கு வரணும் 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 வரணும்னு சொல்லிக்கிட்டே இத்தனை வருஷமா இருக்கிற. ஆனால் ஒரு காரியத்தை அடுத்த மாதம் நான் அப்படியே லீட் ஆகணும், மேனேஜர் ஆகணும், மேனேஜருக்கு அப்படியே ஜென்ரல் மேனேஜர் ஆகணும். இதான் பிரதர் எனக்கு வைராக்கியம். இங்கேருந்து ஒன்றையுமே கொண்டு போக முடியாது. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லு, இங்கேருந்துப்பா ஒரு குப்பையை கூட கொண்டு போக முடியாது. நீ வச்சிருக்கிற ஒன்றும் உதவாது உனக்கு. இயேசு கிறிஸ்துவுக்காக நீ செய்யக்கூடிய ஒரு கண்ணீரை கூட ஆண்டவர் விட மாட்டார். ஏன்னா அதை துருத்தியிலே வைத்திருக்கிற. கைகளை தட்டி என் இயேசுவை மகிமைப்படுத்து. காணாமா நீ ஒரு மனிதனுக்காக ஒரு சின்ன கண்ணீர் விட்டுட்டியா, உனக்கு பரலோகத்தில் என்ன செய்யறாரு ஆண்டவர்? அந்த துருத்தியிலே வைத்திருக்கிற மனுஷன் அல்லப்பா, வானத்தையும் பூமியை உண்டாக்குன சர்வ வல்லவர் இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வத நிராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு பைபிள் நிறைய தெரியாதனால பைபிள் காலேஜ் படிக்கல. ஆண்டவர் சொல்றத அந்த வெளிப்பாடா சொல்ல தெரியும், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். சரிங்களா சரிங்களா? அதனால பாட்டுனா கொஞ்சம் இணைஞ்சு பாடுவீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிட்டோம். சரி, அடுத்தது படிங்க சார். நேரம் இல்லாதனால தான் பாடிட்டேன். கோபம் சொல்லுங்க பாப்பா. அவரு பாவம் களைச்சு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வந்திருப்பாப்புல. அந்த பாப்பாவிட்ட சொல்லுவாப்புல, இப்போ அம்மாவிட்ட போய் டீ வாங்கிட்டு வாப்பாப்புல. அந்த பன்னிக்கெல்லாம் போய் தர முடியாதுன்னு போய் சொல்லு போ. ஆடா பாவமே, இப்போ என்ன ஆயிட்டாரு வீட்டுக்காரு? பண்ணி ஆயிட்டாரு. அப்படிலாம் சொல்லாதீங்க. கோபம். நைட்டு சண்டை போட்டுட்டு அவர் வந்து கேட்பாரு, ஏமா என்னை மன்னிச்சிருமா. ஐயோ, நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா அப்படிதான் வந்திருப்பீங்க பாருங்க. ஏமா என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படிம்பாரு. நீ இப்படிதான் சண்டை போட்டுட்டு வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்ப, நான் மன்னிப்பேனா? நான் மன்னிக்கவே முடியாது. ஒரு வாரத்துக்கு உன்னை மன்னிக்க மாட்டேன். ஒரு வாரத்துல நீ அப்பேட் ஆயிட்டனா? ஒரு வாரத்தில் நீ அப்பேட் ஆயிட்டனா எங்கே போவா? எங்கே போவாய் மனிதனோ? பொன்மங்கி நிறமு மாறி அழிந்து போகுமானால், ஐயோ இரும்பின் நிலை என்ன, ஐயோ இரும்பின் நிலை என்ன. பொன்மங்கி நிறமு மாறி அழிந்து போகுமானால், ஐயோ இரும்பின் நிலை என்ன, ஐயோ இரும்பின் நிலை என்ன. மோசே என்னும் தேவ மனிதன் பசும்பொன் போல விளங்கினும் காணான் போகவில்லையே, அவன் காணான் போகவில்லையே. நீ எங்கப்பா போற? கோபம் இருந்தா பக்கத்துல கையப்படி சொல்லு. கோபம் இருந்தாச்சு நைட்டே ஜோம் பண்ணிடுப்பா. அடிச்சு உருண்டுகிட்டாலும் சரி, நைட்டோட நைட்டா ஜோம் பண்ணி முடிச்சிருப்பா. அடுத்தது படிங்க சிஸ்டர். சண்டைகள் சொல்லுங்க பாப்பா. நீங்களாம் பாட மாட்டீங்க, நீங்க நல்ல பிள்ளை. வெளியில உள்ளவங்களுக்கு சொல்றாரு ஆண்டவர். சண்டைகள் படிங்க. பிரிவினைகள். பாவம், ஊழியக்காரருக்கு வந்து ஜெபம் பண்றதுக்கோ இல்ல வந்து உதவி செய்யறதுக்கு ஆட்கள் வந்திருப்பாங்க. அன்னைங்கெல்லாம் வந்திருப்பாங்கல்ல, சிஸ்டர்லாம் வந்திருப்பாங்க. அங்கேருந்து வர்றது அப்படி 4 இது நம்ம காவாவையை திறந்து, உனக்கு தெரியுமா அந்த பிரதர் இப்படி, இந்த பிரதர் இப்படி. அடப்பாவி மனுஷா, அடப்பாவி, அவன் நல்லா வந்து ஊழியை செஞ்சுக்கிட்டு இருந்த, ஒரு வாயை திறந்த வாழ்க்கையில அவன் ஊழியத்தை நிப்பாட்டிட்டு போயிட்டான். ஊழியத்தை நிப்பாட்டின ஆளு இடம் இல்லாம போயிட்டார். கொஞ்சம் பக்கத்துல சொல்லு, உன் காவா வாயை கொஞ்சம் முடிக்குவோம்ப்பா, நம்ம ஊழியை செய்யறதுக்கு அனுப்புவோம்ப்பா. அங்கேயிருந்து ஊழியை செய்யறதுக்கு வந்திருப்பாங்க. ஆண்டவர் பேசுறாரு, ஊழியை செய்ய வந்திருப்பாங்க. அவர் அப்படியே அனாயிட்டிங்ல வந்து ஜெபம் பண்ணாரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்க அண்ணன் மீட்டிங் ஆசீர்வதிங்க, சபை ஆசீர்வதிங்க, சபை ஆசீர்வதிங்க. ஒரு கால் வரும், வைஃப்னு போட்டிருப்பாரு. அந்த தலைப்பு வந்து வைஃப்னு போட்டிருப்பாரு. எது கால் நேம், காலர் நேம் வைஃப். பார்த்த உடனே இங்க அபிஷேகம் போச்சு. எதுக்குடா கால்னு, ஹலோ அப்படின்பா. ஒரு உப்பு கூட வாங்கிட்டு வரக்க உனக்கு துப்பு இல்லையா அப்படின்னு ஒரு பேச்சாக்க. என்னாச்சு? இவர் அனாயிட்டிங்ச்சு. என்ன எல்லாம் முழிக்கிறீங்க? பக்கத்து கையை பிடிச்சு சொல்லு, அனாயிட்டிங்சாப்பா இருக்குதா? எல்லாம் அப்படிதான் போயிட்டு இருக்கு, கிடக்குறீங்க. சரி வாங்க, நீ தட்டி எழுப்பிக்கோ. படி. மார்க்க பேதங்கள், பொறாமைகள், மேன்மை, அகந்தை, பெருமை, பொறாமை. இந்த 4 மைய நீங்க எடுத்தே ஆகணும். பொறாமை. அவன் 2 சென்ட் இடம் வாங்கினாதான் என்னவா வாங்கிட்டு போறான். உனக்கு ஏன் பொறாமை அவ்வளவு தூரம் வருது?
ஜெபம் பண்ண முடியல. சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. 2 பவுன் அவ வாங்கிட்டா இயேசுவின் நாமத்தினால. எனக்கு ஏன் தர மாட்டீங்க ஆண்டவரே? அடேங்கப்பா, என்னடா இது ஜெபம்? ஆண்டவரே பாப்பார், கொஞ்சம் மிரண்டு தான் பாப்பார் இப்படி. சார் லிசன், கவனமாய் கேளுங்க. அப்போ என்ன சொல்றது, அழைக்கப்பட்ட ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் விழுந்து போனதுக்கான மிக முக்கியமான காரணம் அவனுக்குள்ளாய் இருந்த காய்மக்காரம். கவனமாய் கேளுங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நேரம் இல்ல, அதனால என்ன செய்யுது, வாசிக்க வேண்டாம். அவனுக்கு என்ன செய்யுது, பேய்த்தனத்துக்கு, பைபிள் தெரியாதா? நான் தான் பைபிள் கலைஞ்சு படிக்கணும் நினைக்கணுமா? என்ன தெரியுது, பேய்த்தனத்துக்கு அடுத்த காரியங்கள். அவன் விழுந்து போனதுக்கான ஒரே காரியம் காய்மக்காரமும் பகையும் எரிச்சலும் அவனுக்குள்ளா இருந்தது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அவர் நல்ல பரோட்டா கார் வாங்கியிருக்காரா? எனக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் இப்போ 2 பரோட்டாவை தின்னுட்டு, தகப்பனே எனக்கு நீங்க என்ன காரை கொடுக்க சித்தமாயிருக்கிறாரு அதை கொடுங்க. இந்த போதும் என்கிற இருதயம் வேணும்பா, வேணும். ஆண்டவர் விரும்புற. நம்ம எங்கெங்கயோ பறந்துகிட்டு இருக்கோம், நீ எங்கேயும் பறக்காத. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை கொஞ்சோண்டு டீன் பண்ணி இங்க உட்கார வைக்கிறாரு. கர்த்தர் நல்லவர். அடுத்தது வாசிங்க சிஸ்டர். கொலைகள், நீங்க கத்தி எடுத்தலாம் குத்தலையாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ கத்தி எடுத்தலாம் குத்தலையாம். 2 நிமிஷம் பிரதர், என் பெஞ்சாதி 2 நிமிஷம் வார்த்தை பேசினான்னு வச்சுக்க, 4வது நிமிஷம் சுருக்குப்பட்டு சாவணுதான். அவ்வளோ கிருபை பொருந்திய வார்த்தை வருதான். பக்கத்தில் கையை பிடிச்சு ஒரே சிரிப்பா சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்படித்தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம் பிரதர், நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. இதுக்கு என்ன சொல்லுது, இதுக்கு பேரு படிங்க சிஸ்டர். இதெல்லாம் மாம்சத்தினுடைய கிரியைகளா இருக்கிறது. மாம்சத்துக்கு ஒரு வைராக்கியம் உண்டு, ஆனால் தேவனுக்கும் ஒரு வைராக்கியம் உண்டு. பரவாயில்ல, இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா என்ன என்ன செய்யுங்க, மாத்துங்கன்னு சொல்லும் பொழுது தேவன் உங்களை மாற்றுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கிறிஸ்துவனுடைய வெளிச்சத்துக்கும் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால நீங்கள் கழுவப்பட வேண்டும் தான் தேவனுடைய சித்தம். நம்ம எவ்வளோ பெரிய பாவியார், என்னை விட ரொம்ப நல்லவங்க தான் இங்கே உட்காந்துருக்க நிறைய பேர். அவ்வளோ பெரிய பாவி பிசாசு பிடிச்ச என் வாழ்க்கையிலே இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு கிருபையா இதுங்கிறது. ஏன் தெரியுமா, ஏன் இந்த காரியத்தை தேவன் உங்களோட இடைப்படுகிறார்னா, நீ முழங்கால் படியிடும் பொழுதே, எப்பா நேற்று போய் அவன்கிட்ட சண்டையை போட்டு வந்தால உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட, உங்கள் மனைவிட்ட, நீ முழங்கால் படிட்டு மன்னிப்பு கேளுப்பான்னு ஆண்டவர் உடனே சொல்லுவார். அங்கே பிரச்சனையே அதுதான். அங்கே ஒன்று வேண்டாம், அந்த கல்லுக்கு முன்னாடி என்ன செய்யறான், ஒரு 500 கோடி அடிச்சுட்டு 100 கோடியை கொடுத்துட்டு போயிட்டானா, பக்தா நீ ஆசீர்வாதமாக இருப்ப, ஜாலியாயிரு அப்படின்னு சொல்லும். ஆனால் அங்கே இயேசுகிட்ட வந்து முழங்கால் படிட்டேனா, பக்கத்தில் கையப்படி சொல்லு, நீ முழங்கால் படிட்டேனா ஜெபம் பண்ண ஆரம்பிப்ப. அப்போதான் உன் சிந்தைக்கு முன்னாடி உன்னை குற்றப்படுத்தும்படியாக ஒரு கிரியை வரும். நீ அப்படியே குற்றப்படுத்திட்டு பேன்னு விழுந்துடக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால அதை அகற்றி போடுகிறேன்னு சொல்லணும். இயேசுவின் ரத்தம் என் மீது ஊற்றப்பட்டிருக்குன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் சோத்திரம் பண்ண ஆரம்பிப்ப. சோத்திரம் பண்ண ஆரம்பித்தோடனே ஆண்டவர் உன் கண்ணு முன்னாடி காண்பிப்பார். ஃபஸ்ட்டு காமிச்சது பிசாசு, 2வது காமிச்சது ஆண்டவர் காண்பிப்பார். நீ அவனோட போய் மன்னிச்சு மனதுருக்கமாக இருக்கு, அவனை போய் மன்னின்னு சொல்லுவார். நான் செய்யல ஆண்டவரே, அவன் தான் அதுக்கு காரணம்னு நீ சொல்லுவ ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து. ஏன் டாடி என்னோட நீங்கள் பேச மாட்டீங்க? எப்படி பேசுவார்? அவர் சொல்கிறது நீங்கள் கேட்டால் தானே அவர் உங்களோட பேசுவார். நான் சொல்கிறது புரியுதா? இதெல்லாம் உங்களுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனை. ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நான் எடுத்துக்கொண்ட அந்த செய்தி வேற. 2வது இதுக்கு பரவாயில்ல, தேவன் நடத்துகிற மாதிரி எப்போ வரும். அப்போ 2வது இது வரும் பொழுது நீ என்ன சொல்லணும், ஆண்டவர் எனக்கு அந்த கிருபையை கொடுங்க சொல்லுங்க பார்ப்போம்.